ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 4 வத்தல் கூட போதும். 1 ஸ்பூன் மல்லி 1 ஸ்பூன் மட்டும் போதும். சீரகம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, வத்தல் 2, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்து விட்டுட்டு ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுக்கோங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கம்மியாகவே போடுங்க, மட்டனுக்கு ரொம்ப வேண்டியதில்லை. இதுவே இன்றைக்கி அதிகம்தான். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை ரொம்ப கழுவக்கூடாது. ஒரு தண்ணியில் மட்டும் அலசிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காட்டாலும் பரவாயில்ல. இந்த குழம்புல இஞ்சி பூண்டு போடாட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியெல்லாம் இதில் படுற அளவுக்கு எல்லா கறியிலையும் படட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குல்ல மிக்சியில், அந்த பொடியை அப்படியே கலந்துக்கோங்க. இவ்வளவு கறிக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த 5 வத்தலே காரமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தாளிக்கிறப்பையும் வத்தல் போட்டிருக்கோம். இதை நல்லா மசாலா ஃபுல்லாக ஸ்மெல் நல்லா வர்ற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி பரவாயில்லாமல் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப கம்மியாக பார்த்து தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிட்டு இதில் பார்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் குழம்பு மாதிரி ஆயிரும், சுக்கா மாதிரி வராது. இப்போ இது ஒரு பிரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன். மொத்தத்துக்கு ஒரு 1/2 கிளாஸ், பெரிய கிளாஸ் தான் இது. இதில் 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சுட்டு ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 7 விசிலும் போனதுக்கப்புறம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ட்ரையாக தான் இருந்தது. கறி நல்லா தண்ணி இல்லாமல் தான் இருந்தது. கரெக்டாக வெந்து இருந்தது. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு 2 விரல் அளவுக்கு உள்ள தேங்காவை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.